சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய திருத்தலங்களுக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள கீழையூர் வீரட்டேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட ஆலயங்களில் சுகாதாரம், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும், பெருமுக்கல் கிராமம் ஸ்ரீ முக்கியாச்சலேஸ்வரர் கோயிலை மறுசீரமைக்கவும், கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அரண்மனையை புதுப்பிக்கவும் மொத்தம் 6 கோடியே 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். வாழ்வில் சுவையும் சுறுசுறுப்பும் நல்குவதில் சுற்றுலா முதன்மையிடம் வகிக்கிறது. சுற்றுலாவின் மூலம் இயற்கை அழகு மிளிரும் இடங்களையும், வரலாற்று புகழ்மிக்க இடங்களையும், பாரம்பரியமிக்க திருத்தலங்களையும் பொதுமக்கள் கண்டுகளிக்கின்றனர். அறிவு புரட்சிக்கும் சிந்தனை கிளர்ச்சிக்கும் சுற்றுலா வழிவகுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியமிக்க திருத்தலங்களுக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர உத்தரவிட்டுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் விழுப்புரத்திலிருந்து மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. திருக்கோவிலூர் அட்ட வீரட்ட தலங்களுள் 2வது தலமாகும். இந்த தலத்தில் உள்ள கீழையூர் வீரட்டேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இது தவிர உலகளந்த பெருமாள் கோவில், கபிலர் குன்று, ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனம், மணம்பூண்டி ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் தபோவனம், அரகண்டநல்லூர் பாறை மீது அமைந்துள்ள அதுல்ய நாதீஸ்வரர் கோவில் ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக தலங்களும் இங்கு அமைந்துள்ளன. இந்த திருத்தலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் நன்மைக்காக 1 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் திருக்கோவிலூர் ஒன்றிய அலுவலக சாலை மற்றும் சன்னதி தெருவில் நடைபாதையுடன் வடிகால் வசதி, அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோவில் பகுதியில் சுகாதார வளாகம், ஒளிரும் அறிவிப்பு பலகைகள் அமைத்தல், பெருமாள் கோவில் வாயில் அருகே சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் வசதி, வீரட்டேஸ்வரர் கோவில் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஆழ்துளை குழாய் கிணறு, வடக்கு வீதியில் நடைபாதை வசதியுடன் வடிகால் வசதி அமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்களுக்கு சொந்தமான கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் உள்ள இரணியல் கிராமத்தில் 2.43 ஏக்கர் பரப்பளவு இடத்தில் இரணியல் அரண்மனை அமைந்துள்ளது. இந்த அரண்மனை மிகவும் தொன்மையானது. பத்மநாபபுரம் அரண்மனை போன்று இந்த அரண்மனையும் அரச குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த அரண்மனை வளாகத்தில் உள்ள குளங்கள் முழுவதும் பழுதடைந்துள்ளன. அரண்மனை கட்டட மேற்கூரையில் உள்ள பெரும்பாலான பகுதி சிதிலமடைந்து பொலிவிழந்து காணப்படுகிறது. அரண்மனை கட்டடத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள வசந்த மண்டபம் சிதைந்து விழுந்துள்ளது. இந்த மண்டபத்தில் உள்ள மரச்சிற்பங்கள் சிதிலமடைந்து ஒரு பகுதி கீழே விழுந்துள்ளது. எனவே தொன்மை வாய்ந்த இந்த அரண்மனை கட்டடத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த அரண்மனை கட்டடத்தை அனுபவம் வாய்ந்த தொல்லியல் வல்லுநர்கள் உதவியுடன் புதுப்பிக்க 3 கோடியே 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெருமுக்கல் என்ற கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ முக்கியாசலேஸ்வர் கோவில் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கை செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. செங்கல் கோயிலாக இருந்த இக்கோயில் பின்னர் சோழ மன்னரால் கற்கோயிலாக மாற்றப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோயில் தற்பொழுது சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலின் பழமை மாறாமல் பாதுகாத்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார் என்றும், அரசின் இந்த நடவடிக்கைகள் மூலம் சரித்திர பிரசித்தி பெற்ற கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு தொன்மை மாறாமல் பாதுகாத்திட வழிவகை ஏற்படும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.